guys, welcome to our channel Moni's Lifestyle. இன்னைக்கு நம்ம ஆம்பூர் ஸ்டைல் டம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 kg டபரா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த டபராவில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஓல் கரம் மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு 7 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிப்பிடிக்க விடாமல் கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் கூட வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 2 கைப்பிடி புதினா 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம இப்போ இதை சேர்க்குறோம் அப்படின்னா எண்ணெயில் அது நல்லா மிக்ஸ் ஆகும் போது வாசனை கொஞ்சம் தரும். ஸோ அதனால் நம்ம இப்போயே அதை போட்டுக்கிறோம். அண்ட் தென் வந்து நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையானதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு. நம்ம ஏன் இப்போ சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் அந்த கலர் நல்லா கொடுக்கும். ஸோ பிரியாணியில் வந்து நம்ம கலர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த கலரே போதும், அதனால தான் நம்ம இப்போ தரோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 5 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த 5 தக்காளியுமே நல்லா சேர்த்து அடி பிடிக்க விடாமல் தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு, பிரியாணி மசாலா வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. ஸோ நான் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா மட்டும் அதில் சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து கர்ட் வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தொக்கு மாதிரி வரணும். தொக்கு மாதிரி வந்தால் தான் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலந்து விடுங்க. எண்ணெய் நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வந்தோடனே இங்கே பாருங்கள் நல்லா அடி பிடிக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் சிக்கன் 1 kg வாங்கி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதுக்குள்ளே சேர்த்து அந்த தொக்கு கூட நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாலே நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பாருங்கள் ஒரு மாதிரி அடி பிடிக்காமல் அந்த டப்பராகவே தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் இந்த பாத்திரத்தில் வந்து 3 எடுத்திருக்கேன் அரிசி. ஸோ அதுக்கு 4.5 தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு டபரா வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டபராவோட மூடி போட்டு நல்லா மூடி ஒரு 20 நிமிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ விட்டுட்டிங்க அப்படின்னா 20 நிமிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஆவி வரும். ஸோ ஆவி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டபரா வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும், கறியும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த டைமில் நான் அரிசியை வந்து ஒரு 10 நிமிட்ஸ் ஊற போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதுக்குள்ளே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அடியில் இருக்க சாதம் வந்து மேலே வர வரைக்கும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதே டபரா மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ மூடி வச்சுட்டிட்டு ஒரு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிட்ஸ் நீங்கள் அப்படியே விடுங்க. 15 நிமிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வடிஞ்சு சாதம் மட்டும் இருக்கும். இது ஆம்பூர் ஸ்டைல் டம் பிரியாணின்ற நான் கலர் சேர்த்துருக்கேன். திஸ் இஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து குண்டானில் வந்து தண்ணி போட்டு தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதையும் எடுத்து டம்முக்காக வச்சுருக்கேன். டம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 நிமிட்ஸ் நீங்கள் அப்படியே டம் வச்சிங்க அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ டம்மை இறக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உதிரி உதிரியான சுவையான ஆம்பூர் ஸ்டைல் டம் பிரியாணி ரெடி. ஸோ உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.